இது திடீர்னு அவரு அந்த பாட்டில் அடிக்கிறாரு. டக்குன்னு நீங்க ஒரு ஜர்க் ஒண்ணு ஆவுறீங்க அந்த இடத்துல. என்ன ஆச்சு? ஆக்சுவலா பாட்டில்ல அடிச்சம்போது எனக்கு ஆக்சுவலா இங்க அடிச்சு அவன் அப்படியே நிப்பாட்டணும். அந்த பையன் அங்க முன்னாடியே சொல்லிட்டேன், "டேய் அடிச்சிரு, அங்க தெரிச்சிரும். கொண்டு வந்துராத கிளாஸ." ஏன்னா நான் வந்து இவ்வளவுதான். ஏன்னா நான் வந்து அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் அடிச்சோன்னே இப்படிதான் இவ்வளவுதான் பண்ணுவேன். ஸோ அதனால நீ ஜாக்கிரதை. இங்க விட்டு அடிச்சு உடஞ்சிருச்சுன்னா அப்படியே எடுக்கிறேன்னு. அதில் என்ன பண்ணிட்டாப்புல, அடிச்சுட்டு இழுத்துட்டாப்புல. இழுத்த உடனே இங்கே கிழிச்சிருச்சு. அது மேக்கப் வச்சு நான் மூடினேன். ஆக்சுவலாக அங்கே ப்ளீட் ஆட ஆரம்பிச்சிருச்சு. பாலசார் திடீர்னு பயந்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. பாவம், பட் அவன் எதிர்பார்க்கல. அவன் அந்த ஃபோர்ஸில் வரும்போது அவன் நிப்பாட்ட முடியல போல் இருக்கு, வந்துருச்சு. ஸோ அப்போ கிழிச்சிருச்சு ஆக்சுவலாக. அப்போ தான் என்னடா நான் சொன்னனே அப்படின்றதுக்கு தான் கையை இப்படி காட்டினேன். சொன்னேடா நிப்பாட்டு அப்படின்னு. சரி, அதுக்கு மேலே ஆக்சிடென்ட் ஹேப்பன் இல்லை. அங்கே போய் நம்ம வந்து யூ கான்ட் மேக் அ சீன் ஆஃப் இட். ஸோ இமீடியட்டாக அங்கே வந்து இது வச்சேன், என்னது நம்ம டிஞ்சரை வச்சுட்டு டக்குன்னு உடனே மேக்கப் அந்த இடத்துல மறைச்சிட்டு தான் அப்படியே கண்டினியூ பண்ணோம். இதனால கட் பண்ணி இதெல்லாம் பண்ணல. ப்ளீடிங் நிற்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸை வச்சுட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நின்ன உடனே அப்படியே மேக்கப் போட்டு ஸ்டார்ட் ஆஃப். அது நடந்தது. ஏன்னா ஃபேஸ்ன்றது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை. நான் ஆக்டருக்கு அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அப்போ தான் பிகினிங் ஆஃப் த ஷூட். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணடா, பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அப்போ சொன்ன விஷயம் தான்.